ஓகே. சாருக்கு ஆஃபீஸில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் சார் பார்த்துக்கிறேன். எத்தனை வருஷமா சார்கிட்ட வேலை செய்றீங்க? 10 வருஷமா செய்கிறேன் சார். ஓ, ஒரே ஆஃபீஸில் 10 வருஷன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். சார் நல்ல சம்பளம் தராரோ? டீசெண்டான சம்பளம் தான். ஆனால் எங்கள் சாரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர்கிட்ட வேலை செய்யறது ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் சார். அதுக்கு தான் இங்கே வண்டி ஓடிட்டு இருக்கேன் சார். நீ பேசுறத பார்த்தாலே பணத்தாசை இல்லாதவர்னு புரியுது சார். இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒருத்தர் பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. சார் ஒரு டீ சாப்பிடலாமா? யாரும் இல்லாத நேரத்தில் ஆஃபீஸை விட்டு வர முடியாது சார். நீங்கள் வேணா போய் குடிச்சிட்டு வாங்க. உங்களை விட்டு நான் மட்டும் எப்படி சார் போய் குடிச்சிட்டு வர முடியும்? டீ எங்கேயும் வர வச்சிருவோம். அதான் எவ்வளோ சர்வீசஸ் இருக்கு. சார் உங்களுக்கு டீயா காஃபியா? எனக்கு டீ தான் சார். சார் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றீங்க? சமோசா, பிஸ்கெட்டு, பப்ஸு? அதெல்லாம் வேண்டாம் சார், டீ மட்டும் போதும் சார். சார் ஸ்நாக் டைம் சார், ஏதாவது சாப்பிடலாம். இருங்க நானே ஆர்டர் பண்ணுறேன். சார் சூப்பர் கேரக்டர் சார். நீங்க இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறோம். ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை சார். என் கேரக்டர் அப்படிதான் சார். சட்டுன்னு எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகிடுவேன். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? நீங்களும் அதை பத்தி சொல்லல, நானும் கேட்கல. அது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் சார். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு. ஒரு நல்ல லாயர் வச்சு முடிச்சிடலான்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ கோமதின்னு ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார் பேரை ரெஃபர் பண்ணாங்க. அவங்களும் ஏதோ கேஸ் விஷயமா சார்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க போல. சார் நீங்க கேட்கறது சரிதான் சார். அவங்க சார் கிட்ட டிவோர்ஸ் கேஸ்க்காக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். டிவோர்ஸா? ஆமா சார். என்னால் நம்பவே முடியல சார். புருஷன் மேல அவ்வளோ அன்பா மரியாதையா இருப்பாங்களே, அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை சார். நீங்க வேற யாரையோ சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கோமதின்ற பேர்ல வேற எந்த கிளைண்ட்டும் இல்ல. அவங்க டிவோர்ஸ் பிரச்சனைக்காக தான் வந்தாங்க. என்னை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நீ இந்த நடிப்பு நடிக்கிறிய கோமதி? நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லடி. நானே உன்னை இந்த உலகத்தை விட்டு சாஃப்டா அனுப்பி வைக்கிறேன். சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேணாம் சார். அது அவங்க பர்சனல் மேட்டர், ரொம்ப சங்கடப்படுவாங்க. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன். விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். சார் எப்போ வருவாருன்னு சொன்னீங்க? ஒரு 6 மணிக்கு மேல வருவார் சார். ஐயோ, ஒன்றும் இல்லை, 5:30 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் சுத்தமாக மறந்துட்டேன். சரி, நான் இன்னொரு நாள் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் இவ்வளோ நேரம் இங்கே இருந்துட்டு சாரை பார்க்காம போறீங்களே? இல்லை, இன்னொரு நாள் சார் இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்.